ஒரு கல்யாணத்திலே 4 பேர் ஒண்ணா கூடிக்கிறோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். யார பத்தின குறையோ மட்டும் தான் அங்க பெரிய டாபிக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மெல்லாம் ஃப்ளாலெஸ். தப்பே இல்லாதவங்க, தப்பே பண்ணாதவங்க, குறையே இல்லாதவங்க மாரி நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களெல்லாம் மேன்மக்கள் இல்லைன்னு சொல்றார் திருவள்ளுவர். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. பிற உயிர்களுக்கு தீங்கே செய்யாம, தீங்கே நினைக்காம இருப்பது தான் தவம், நோன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான். பிறரிடம் இருக்கும் குறையை சொல்லாமல் இருப்பது தான் மேன்மக்களுடைய குணம். அத பத்தி நினைக்கவே வேண்டாம். யாருக்கிட்ட தான் குறை இல்ல. குறையே இல்லாத ஒரு படைப்புங்கிறது இன்னும் உலகத்துல பிறக்கவே இல்ல. படைக்கவே முடியாது அப்படி ஒரு படைப்பு. நோபடி இஸ் ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? எல்லாரிடமும் குறை இருக்கு. சில பேருக்கு அவங்கவங்க குறையே அவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்க குறைய மட்டும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்புங்கிற மாதிரி அடுத்தவங்களுடைய குறைய சொல்லாம இருக்கிறதுக்கான பழக்கத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த 24 மணி நேரம், இன்னைக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கோங்களேன். நீங்க பார்க்குறவங்க, நீங்க கடந்து வரவங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்களோ, யார நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட இருக்கிற குறையெல்லாம் நினைக்காம, அவங்க கிட்ட இருக்கிற நிறைய மட்டும் நினைக்கணும். அல்லது அவங்க கிட்ட இருக்கிற நிறைய மட்டும் பேசணும். நல்லத மட்டுமே பேசணும். அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்களேன். அந்த 24 மணி நேரம் நீங்க ரொம்ப குறைச்சு பேசுற மாரி தெரியும். உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்க மாரி தெரியும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சக்தி நிறைய நேரங்கள்ல எப்ப தெரியுமா விரயமாகுது? அடுத்தவர்கள் குறையை உரக்க பேசுவதில் தான் நம்மளோட சக்தி நிறைய நேரம் போகுது. அதனால இந்த 24 மணி நேரமும் அடுத்தவங்களுடைய குறைய பேசக்கூடாது. பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நன்மையை மட்டுமே பேசி பாருங்களேன். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில நம்மை பற்றி தெரிந்தவர்களும், நம்மை நன்கு அறிந்தவர்களும் நம்மளுடைய நன்மையை மட்டுமே பேசுவாங்க. நம்ம குறைய அவங்களும் பேசவே மாட்டாங்க. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.